மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம தேர்தல் சம்பந்தமாக பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிறது டீலிமிட்டேஷன் பற்றி தான். தமிழ்நாட்டிலையும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, டீலிமிட்டேஷனை பற்றின வார் தான் போயிட்டுருக்கு. அதை பற்றின விவாதங்கள் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி சார்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டீலிமிட்டேஷன்ற தீ தான் இப்போ பரவிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இன்னைக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கயா. பொய்யா சொல்லி தெரியுறாங்க மாதிரி பொய்யா சொல்லி தெரியுறாங்க சார். நேத்தி பார்லிமெண்ட்ல சபாநாயகர் சொல்லியிருந்தாரு, உங்க கட்சி தலைவர் கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீல கொடி ஏத்துனா என்னன்னு விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் சக்தியை பறைசாற்ற காலியுமே கருப்பு உடை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க தான் பகுத்தறிவாச்சே, திடீர்னு காலிக்கு போயிட்டாங்க. அவங்க மொழியிலே அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. தேவைப்பட்டா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இப்படி நில்லுங்கோ அப்படின்னா அப்படி நிற்பாங்க, கும்பிட்டுக்கோங்க அப்படின்னா கும்பிட்டுக்குவாங்க. வெளியில் நாங்கள் பகுத்தறிவாதுன்னு தான் பார்க்குறோமே இவங்களுடைய லட்சணத்தை. சரி, நேற்று அமித்ஷா சொல்லிட்டார்ல 50% சீராக அனைத்து மாநிலங்களுக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதிகள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சொன்னார். தென் மாநிலங்கள் எந்த அளவுக்கு கூடுதல் தொகுதிகளை பெறும், பர்சன்டேஜ் உட்பட எப்படி ஏற்றப்படலாம் சொல்லிட்டார்ல. இன்னைக்கு நம்ம கனிமொழி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மசோதால ஒன்றா இருக்கு, அமித்ஷா சொல்றது ஒன்றா இருக்கு அப்படின்றாங்க. மசோதால சென்சஸ் அடிப்படையில் பண்ணுவோன்றாங்க. நீங்கள் இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுறதுன்றது, டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்டு 2027 சென்சஸ்ஸு ப்ளஸ் டீலிமிட்டேஷன் அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி போய் எல்லாம் பார்த்துட்டு இந்த அடிப்படையில் தானே மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுவோன்றது இவங்க உருவாக்குனது, இவங்க சொன்ன ஒரு இது. அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை அப்படின்றது தான் இவருடைய இது. உங்களுக்கு கிராஜுவலாக 50% தான் அவர் சொல்கிறாரு. அதான் சார், அது வாய்மொழியாக தானே இருக்குது, மசோதாவில் அப்படி சொல்லலையே அப்படின்றது தானே கேள்வியாக இருக்காங்க. வாய்மொழியாக இருக்குது அப்படின்றப்ப நேற்று கூட ஜோதிமணி இருந்துச்சுன்னா உறுதிமொழி, நான் தான் உறுதிமொழி, நான் தான் உள்துறை அமைச்சர், நான் தான் உறுதிமொழின்னு அந்த அம்மா உட்காந்துச்சு இல்லை. இப்போ திரும்ப அதையே பேசிகிட்டு இருந்தா என்ன தான் உங்களுக்கு வேணும்? தப்புன்னு ஒத்துக்கணுமா? நேற்று அவரே சொல்லிட்டாரு, எப்பா எனக்கு கூட வேணாப்பா கிரெடிட்டு, நீங்களே கிரெடிட் எடுத்துக்கங்க, நீங்களே உங்கள் பேரை போட்டுங்க, மகளிர் மசோதா நாங்கள் எங்களால் தான் இப்போ அப்படி தான் நடக்க போகுது. இப்போ என்ன உருட்டுவாங்க சொல்லுங்கள்? எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் நகலை எரிக்காவிட்டால், அவர் கருப்பு கொடி ஏற்றாவிட்டால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருக்காது. இன்னைக்கு எங்கள் தலைவர்னால தென் மாநிலங்களுக்கே நீதி கிடைத்தது. அதனால் அவர் இன்று முதல் நீங்கள் தென்னாட்டின் வேந்தர் என்று அழைக்கப்படுவீர் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இப்படித்தான் இவர்கள் உருட்டியிருக்காங்க இத்தனை வருஷம். நான் சொன்னேன்ல, அதாவது பிரதமரை சந்தித்து 45 நிமிடம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஆலோசனை அப்படின்னு ஒரு ஷோ போட்டாருன்னு. இந்த உருட்டு தான். 20 நிமிஷம் வெளியே, இன்னும் 20 நிமிஷம் உள்ரூமில், 5 நிமிஷம் பார்த்துட்டு சில இது கொடுத்து நல்லா இருக்கு வந்துட்டது. பிரதமரை சந்தித்து முதல்வர் 45 நிமிடம் தமிழகத்து நலன் பற்றி பேச்சு. இந்த உருட்டு தான் இது. ஊர் பூரா தெரியும், அவர்களும் சொல்லிட்டாங்க 59 சீட்னு. இன்றைக்கி இவங்க உட்காந்துட்டு அமித்ஷா 59ன்றாரு. ஆனால் மசோதாவில் அது மசோதாவை நீங்கள் முதல்ல படிச்சிங்களா? மசோதான்றது என்னது? இப்போவே இவ்வளோ கொடுப்போம் அவ்வளோ கொடுப்போம்னு மசோதாவில் சொல்கிறாங்களா? மசோதாவை மறைத்து வைத்து ரகசியம் காக்கிறார்களாம். மசோதான்றது தாக்கல் பண்ண அப்புறம் தானே எல்லாருக்கும் தெரியும். இவர் சட்டசபையில் மசோதா தாக்கல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மசோதா தாக்கல் பண்ணால் பிறகு தானே மசோதாவில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆமாம். அப்புறம் எங்கே மறைத்து வைக்கிறது? என்னென்ன உருட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் 543 எம்பிக்கே நீங்கள் 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு அதிக ஆண்டுகள் ஆட்சி. ஒரு கேள்வியாக இருக்குது. 99லேருந்து 2014 வரைக்கும் மத்தியில் இருந்த ஒரே கட்சி திமுக தான். ஏன்னா மொதல் 5 வருஷம் பாஜக ஆட்சி, அடுத்த 15 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி. இதில் 2த்துலேயுமே இருந்தது திமுக. ஏன் மகளிர் மசோதா கொண்டு வர வேண்டியதானே? என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டு நலன் என்ன பண்ணீங்க? எந்த விஷயம் நீங்கள் நிதி தரல அப்போல்லாம் பயங்கரமாக நிதி கொடுத்துட்டாங்களா? நீங்கள் இருந்தப்போலாம் அப்படியே வாரி வாரி கொடுத்துட்டாங்களா? இன்னொன்று, இப்போ டீலிமிட்டேஷனில் வந்துக்கிட்டு பேசுகிறதுலாம் நிதி இது பண்ணுறாங்க. அது டீலிமிட்டேஷனுக்கும் நிதி இது பண்ணுறது என்ன பிரச்சனை? தொகுதி மறுவரை அவ்வளோதான். டீலிமிட்டேஷனில் நீங்கள் பேசுகிறது நேரத்தில் நிதி பகிர்வு பற்றி பேசுகிறீங்களா? நிதி பகிர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கான கூட்டன்றது நிதி ஆயோக் கூட்டம்.
ஒரு முதல்வராக அவர் தான் கலந்துக்க முடியும். இல்லாட்டி அவர் சொல்லி ஃபினான்ஸ் நீதித்துறை மினிஸ்டர் செயலர் யாராவது கலந்துக்கலாம். இவரும் கலந்துக்கல, அவங்களும் கலந்துக்கல. 3 கூட்டங்கள். காரணம் என்ன சொல்லுங்க? எங்க அப்பா நினைவு நாள். இன்னொரு தடவை சிங்கப்பூர், மலேசியா இந்த இது வெளிநாட்டு நிதி அந்நிய முதலீடு ஈர்ப்பான். நிதி ஆயோக் கூட்டம்ன்றது தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் போடணும். ஆமாம். 2. 3வது தடவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு புறக்கணித்து அப்படின்னு. இதெல்லாம் காரணமாங்க. 4வது தடவை மேட்ரு பெருசாகிடுச்சு, ஈடி அது இதுன்னு உடனே போய் கலந்துட்டார். இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயா பார்ப்பீங்களா? 3 நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காதவங்க. உங்கள் சண்டையே அங்கே தானேங்க போடணும். எல்லா ஒரு விஷயத்துக்கும் கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு பொதுவாக உருட்டுறது. கல்விக்காக நிதி கொடுக்கல. பிஎம்ஸ்ரீ இது புதிய கல்விக் கொள்கையில் அந்த திட்டம் அது சம்மந்தமான இதுக்கு நிதியை கொடுக்கல. நான் அதை கொண்டே வர மாட்டேன், எனக்கு நிதியை கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? எல்லா விஷயத்துலையும் எனக்கு என்னென்னு போய் வக்பு திருத்த மசோதா இஸ்லாமிற்கு எதிரானது உட்காந்து பேசுகிறியா? யாராவது விவாதம் பண்ணிங்களா? வக்பு திருத்த மசோதாவில் என்னென்ன சரத்துகள் இருக்குன்னு ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கிறீங்க. நான் முஸ்லீமை கவுன்சிலில் போட்டது. வேறு இருக்கிற மற்ற சரத்துக்கு நல்ல சரத்துக்களை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வக்போர்டுன்னு ஒன்று இந்திய, அது கூட வேணாம், தமிழக ஏழை இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு வக்போர்டுன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? அந்த இஸ்லாமியர்களை கேட்டாலும் யாருனாவது வக்போர்டா என்ன பண்ணிச்சு அப்படின்வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ இஸ்லாமியர்கள் ஏழைகள், அதாவது கடைநிலையில் இருக்கான் தெரியுமா? பட்டியலின மக்கள் மாதிரி இருக்கான். பேருக்கு தான் இஸ்லாமியர். இஸ்லாமியரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தான் வசதியாக இருக்கிறான். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் குடிசைகள்லேயும் மத்தியதர வர்க்கத்துக்கும் கீழே இருக்கிறாங்க, அன்றாடம் காட்சிகளாக இருக்காங்க. அவர்களுக்காக வக்போர்டு என்ன உதவி செஞ்சது? இந்தியாவிலேயே 3வது பெரிய அளவுக்கு சொத்துக்களை வச்சுருக்கிற வக்போர்டு என்ன பண்ணுச்சு? வீடு இல்லாமல் குடிசைகள்லேயும் வாடகை வீட்லேயும் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டு கொடுக்குது ஹவுசிங் போர்டு, மற்ற விஷயம். நீங்கள் என்ன பண்ணீங்க? வக்போர்டு எல்லாம் நடங்களா? பணக்காரனுக்கா இந்த இது கட்டுறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் கொடுத்தீங்களா? லீஸுக்கு 99 லீஸுக்கெலாம் ஏன் ஒரு ஏழை முஸ்லீமுக்கு குடியிருப்புகள் கட்டி கொடுக்க வேண்டியதானே? வக்போர்டு இஸ்லாமியர்களுக்கு தானே. நீ இஸ்லாமியன் தானே, நீ அதை வச்சு தானே வர்ற. நீ முஸ்லீம் லீக்கு இஸ்லாமியர்னு நீ என்ன மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக செஞ்சுருக்கீங்க? எந்த ஒரு விஷயத்தில்? இஸ்லாமிய சிறை கைதிகள் விவகாரத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? எடப்பாடி கூட சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக யாராவது பேசுனீங்களா? 2 பேர் எந்திரிச்சு, 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆட்கள் இல்லை. எங்கேயாவது போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்க? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போராடியதுன்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்க்கலாம். அறிவாலயத்தில் கையெழுத்து போடும்போது நிற்பாங்க, தொப்பியை மாட்டிட்டு. இந்த மாதிரி தான் கேட்டால் இஸ்லாமியர் பிரதிநிதிகளாம். இப்படி தான் இவர்கள் உருட்டுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது. முத்தலாக் வந்தப்போ என்னென்ன சொன்னாங்க? ஐயோ இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலாக்குடைய அடிப்படையை ஒரிஜினல் முத்தலாக் இருக்குல்ல, அது என்னென்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பொண்ணை விவாகரத்து பண்ண முடியாது இஸ்லாத்தில். தடவை போகிறீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணை தலாக் 3 தலாக் அதுக்கு பேர். தலாக்கு என்ன? இந்த மாதிரி அந்த பொண்ணை இது பண்ணணும். என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை அதுவும் எங்கே? எந்த கல்யாணம் பண்ணியோ அந்த ஜமாத்தில் போய் தான் நீ சொல்லணும். சும்மாலாம் அறுத்துட்டு ஓட முடியாது. ஜீவா படத்தில் கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்படியா? போனோன்னா ரைட் 3 மாதம் பொறுத்து வாங்கன்றுவாங்க. ஏன்னா அந்த 3 மாதத்தில் இவங்க ஏதாவது சேர்ந்துடலாம் அப்படின்னு. அடுத்த 3 மாதம் நான் அப்படியே தாங்க இருக்கேன், நான் தலாக் பண்ணியே தீருவேன். ரைட், இன்னொரு 3 மாதம். இப்படியே 3 போய் 4வது 3 மாதம் இருக்குல்ல, அதில் 1 வருஷம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு என்னங்க ஒத்தே வராது. ரைட். இதில் இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாம்சம் இல்லைன்றதெல்லாம் இருந்தது. அதை ராஜீவ்காந்தி பீரியடில் ஷாபானு வழக்கில் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அப்போவும் இதே மாதிரி குதிச்சாங்க அவங்கவுங்க. அதுக்கப்புறம் இது முத்தலாக்கு. இந்த முத்தலாக்கு இப்படி தான் இருக்குது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது, இதுதான் நடைமுறை, இதுதான் இருக்குது. ஆனால் பல இடங்களில் ரொம்ப பிற்போக்கானவர்கள், இப்போ வட மாநிலங்களில் அங்கெல்லாம் இஸ்லாமு அவனுக்கு கல்யாணம்னா 4 பண்ணுவான், 5 பண்ணுவான், 12 வயசு பொண்ணை பண்ணுவான். அங்கே போக்சோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பல அயோக்கியத்தனம் நடக்கும். அப்போ அதில் ஒன்று தான் தலாக். அவ்வளோதான். வாட்ஸ்அப்பில் தலாக் அனுப்புவாரான், ஃபோனில் தலாக் சொல்லுவாரான். இவனெல்லாம் விடலாமா? விடக்கூடாது. அதுக்கு தான் சட்டம் வந்துச்சு. பேட்டா அப்படி சொன்னானா வந்து புகார் கொடு, தூக்கி உள்ள வைக்கிறேன். இதுக்கு என்ன எதிர்ப்புங்க? என்னன்னு புரியாமல் இஸ்லாமியர்கள் எதிர்த்தாங்க. ஏன்னா பாஜக கொண்டு வந்தாலே தப்பு, வார்டன்னால அடி,
அப்படின்னு. கடைசியில் சட்டம் வந்து நிறைவேறி இன்றைக்கி ஒரு பெரிய பாதுகாப்பு அது. இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெண்களுக்கு வேணால் ஒரு பாதுகாப்பு இருக்குது, சட்ட அறிவு இருக்குது. வட மாநிலங்களில் இதுதான் அவங்க பாதுகாப்பு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பாஜக கொண்டு வந்ததுன்னா எது கொண்டு வந்தாலும் மோசம் மோசம் மோசம். நீட்டுக்கு வந்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டாங்க. நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு நான் கேட்குறேன். நீட்டுக்கு ஏடிஎம்கே அயோக்கியத்தனம் பண்ணிச்சுப்பா, சரி உன் ஆட்சி இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? பேத்தெடுத்து தூக்கி போட்டிருப்பியா? பார்லிமெண்ட்டை தூக்கி புல்டோசர் வச்சு அடிச்சிருப்பியா? என்ன பண்ணியிருப்ப? நீ 7.5% கூட கொண்டு வந்துருக்க மாட்டேன். ஆமாம், ஒப்பாரி வச்சிங்கன்னா அப்படியே இருந்திருப்ப. அந்த ஆளாவது 7.5% கொண்டு வந்தார், யோசிச்சார் பட்டுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீ ஒப்பாரி வச்சுருந்துருப்ப. அப்போ என்ன ஒப்பாரி வச்சா? 10% கொடுன்னு. 5 வருஷம் ஆண்டிங்கல்ல, யாராவது கேட்குறாங்களா? 10% கொடுன்னு எடப்பாடி நெருக்குனீங்கல்ல, நீங்கள் 5 வருஷம் ஆண்டிங்களா, 10% கொடுக்க வேண்டியதுதானே? கொடுத்தாங்களா? இல்லை. இதுதான் இந்த மாதிரி தான் இந்த டீலிமிட்டேஷன் உருட்டுறது. நகலை கொளுத்துகிறேன், கருப்பு சட்டை போட்டுகிறேன். உடனே அங்கே ஒருத்தன், முதல்வர் எங்களுடைய முதல்வர் இப்பொழுது அந்த மசோதாவை எரிக்கிறார். ஏய் கொய்யால உள்ளத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம போராடினதுக்கெல்லாம் இன்னைக்கு தான் தீர்ப்பு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சு போச்சு 59 இதுன்னு. இப்போ அது வெற்றியாக மாற்றிக்கணும்ல. வெற்றி 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 நாங்கள் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம், இன்றைக்கு தென்னிந்தியாவிற்கே நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உருட்டணும்ல. நாளைக்கு அதை உருட்டுவாங்க. நாங்கள் பேசின பேச்சுக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? பயந்து அரண்டு போய் ஒத்துக்கொண்டார்கள்னு. தேஜஸ்வி சூர்யா நேற்று ஓட விட்டு தான் பார்க்கணும். பார்த்தீங்கல்ல? பார்த்தேன். வாய் திறக்க முடிஞ்சுதா? இப்படி ஆயிடுச்சு கண்ணாடி. யாருக்கு? ராசாவுக்கு. அப்படி ஆணும் வாய் பொழுது பார்த்துனுங்கிற அடி அடி அடின்னு உழுது அடி. இதுதான் நிலமை. நேற்று அமித்ஷா சொன்ன வாக்குறுதியெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, பிரதமர் சொன்ன தூக்கி ஓரம் வச்சுட்டு, இன்னைக்கு கனிமொழி புதுசாக உருட்டுறாங்க. டீலிமிட்டேஷன் கமிட்டி தனி, அது வெறுமனே எண்ணிக்கை மாற்றுதல் இல்லை. இன்னும் மாநிலங்களில் இருக்கிற பல விஷயங்களை, பொருளாதாரம், மக்கள் இது, ஜாதி, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆராயும் அந்த கமிட்டி. அந்த கமிட்டியில் எல்லாரும் தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி சார், அமித்ஷா வந்து 2029 தேர்தலுக்கு முன்னாடி வரை டீலிமிட்டேஷன் வரப்போகிறதில்ல, அதுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. பட் ஆனால் இவங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களே சொல்கிறாங்க 543 வந்து பிரிக்கிறதுக்கு பதிலாக டீலிமிட்டேஷன் வந்ததுக்கப்புறம் பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் ஏன் தேர்தல் நேரத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக வருதில்ல. 2026 முடியுது. ஏன்னா 33 மாதம் பிஜேபி இருந்தாங்க, அப்போல்லாம் ஏன் கொண்டு வரல, இப்போ ஏன் கொண்டு வராங்க? 2001 கடைசியாக டீலிமிட்டேஷன் இது வருது. அது அப்படியே இன்னும் 25 வருஷத்துக்கு. அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டு இதே பொன்முடியிலேருந்து எல்லாமே டீலிமிட்டேஷன் இருக்காங்க. அன்னையிலேருந்து 25 வருஷத்துக்கு மறுபடியும் தள்ளி வைக்கிறாங்க. அந்த இது முடியறது இந்த ஆண்டு உடைய 26 பிறந்துச்சுல, இந்த டைமில் முடியுது. அதுக்கு இவங்க பார்லிமெண்ட்டில் இந்த இதை கொண்டு வர போகிறோன்னு சொல்லி கொண்டு வராங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதான் சார், இப்போ அந்த தேர்தல் நெருக்கத்தில் வரத எத்தனை மாநிலம் இருக்குது இந்தியாவில்? இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? 28 மாநிலம். 5 மாநிலத்துக்காக ஏன் அப்படி பார்க்கணும்? அதுலேயும் 2 மாநிலம் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் உருட்டுன்னு தெரியுதா? நீ என்ன அப்படி போய் அப்படியே அங்கே 39 எம்பிங்க இங்கே இல்லைன்னா அப்படியே என்ன கழட்டி கட்டாங்க. 39 எம்பி பேரை சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற திமுக கூட்டணி ஆளுங்களுக்கு அவங்களுக்கே தெரியாதுன்றீங்க. வேற என்ன தெரிப்பா? 2-3 பேர் தெரிவாங்க. கனிமொழி சொல்லிட்டப்பா. அப்புறம் வில்சன் எம்பியா? ஆமாங்க, இதில் பார்லிமெண்ட்டில் ஏய் மக்களவை எம்பி சொல்லணும்னா வில்சனை சொல்லுங்கிற அப்படி இப்படி தான். அதனால் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் தலைவரே டைம் ஆயிடுச்சு, சம்சா சூடு ஆறிடும், சீக்கிரம்ட்டு இப்படி போகிறது தான் பாதி. எத்தனை பேர் பேசியிருக்காங்க தெரிப்பா சொல்லுங்கள்? இந்த அம்மா எழுச்சி பேசுவாங்க. ஏன்னா சட்டமாக தான் பார்லிமெண்ட்டு போர்டு தலைவர் இந்த அம்மா டிஆர் பாலு எப்போவாது பேசுவார். ராசா பேசுவார். அவள் தான் பின்னாடி ஒருத்தர் உட்காந்து ஷேம் அவர் அதுக்கு கத்துறதுக்குனே போகிறார். அவர் வேறு எதுவும் கூட பேசுவார். திருமாவளவன் கூட ஆமாம் அவருக்குள்ளே பேசிக்குவார். அங்கே போயிட்டு பேசி கீசி ஒன்றும் நடக்கலன்னு தான். அவர் தானே சார் வைரலாக இருக்காரு இந்த தேர்தல் டைமில் வீடியோ காலில் வந்து. அது இங்கே அங்கே இல்லை. அதனால் நேற்று எத்தனை பேர் பேசுனாங்க? தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் பேசுனாங்க? ராசா அப்படி இப்படி உருட்டி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை, அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. இன்றைக்கி இவங்க பேசினாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பதில் சொல்கிறது. ராகுல் காந்தி கூட மோடி அவர்கள் மந்திரவாதின்னு சொல்லியிருக்காரு. தென் மாநிலங்களோட ராகுல் காந்தி வந்து அவங்க பப்புன்றாங்கல்ல, கிட்டத்தட்ட இவங்களோடலாம் சேர்ந்து அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி மிகு அரசியல்வாதி தான் ஆகிட்டார். அவர் சப்ஜெக்ட் பேசுறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு கூட எப்சின்னு இதை பற்றி பேசுகிறார். முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டில்.
அதை முடக்கிட்டு வெளியில் வந்து எப்ஸ்டீன் கதையை பேசிகிட்டு இவ்வளோதான் இவங்க நாட்டில் பிரச்சனைக்கு முக்கியமான இப்போ அந்த ஈரான் இஸ்ரேல் வார் சம்மந்தமாக அன்றைக்கி அதை பேசலை எப்ஸ்டீன் கதையை வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி எஸ்ஐஆர் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐஆரில் ராகுல் காந்தி உருட்டு தெரியும்ல, ஏதாவது அதில் உண்மை இருக்கா? ஏதாவது நடந்ததா? ஓட் ஷோர்னா வாக்கு திருட்டு. எப்படிப்பா திருடுறாங்கன்னு கேட்டாங்க. ஒன்று டயக்ராம்லாம் போட்டு காமிச்சார். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 50 ஓட்டு இருக்குது அப்படின்னாரு. சரி, இதை வச்சு என்ன பண்ணுறாங்க? இதை வச்சு தான் ஓட்டு திருட்டு. என்ன பண்ணுறாங்க சொல்லு? எஸ்ஐஆருடைய வேலை என்ன? இதை பண்ணுறது தான். இந்த மாதிரி 45 பேரை நீக்கிறது எஸ்ஐஆருடைய வேலை. அதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் 70 லட்சம் 80 லட்சம் நீக்கப்பட்டது. அந்த வேலையை தானே அவங்க பண்ணாங்க. அப்புறம் என்ன சொல்கிறதோ தெரியல, அவருக்கு குழம்பிட்டார். அந்த குழப்பம் தான் பீகாரில் ஒன்றும் இல்லாமல் போனது. 61 சீட்டு சண்டை போட்டு வாங்கி பிரச்சாரத்துக்கு போகாமல் 11 தொகுதியில் தன் கட்சி கூட்டணி கட்சியே எதிர்த்து நின்று அங்கே பிஜேபியை ஜெயிக்க வச்சு இந்த வேலையை எந்த மடையனாவது செய்வானா சொல்லுங்கள்? சாதாரண சின்ன ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட செய்ய மாட்டாங்க. இதுதான் ராகுல் காந்தி. அதனால் ராகுல் காந்திலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு ஒரு ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதெல்லாம் பெரிய பைத்தியக்காரத்தனம். பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருந்திருக்காங்க. சோம்நாத் சாட்டர்ஜி, ஏகே கோபாலன், அண்ணா இருந்திருக்காரு. நான் ஃப்ளைங் கிஸ்ஸாக கொடுத்தாரு? பேசுனா சப்ஜெக்ட் பேசணும், ஓட விடணும். பலர் இருந்திருக்காங்க. அதனால் இது வந்து இவங்க அந்த இதெல்லாம் கிடையாது. உணர்ச்சி வயப்பட்ட அரசியல்வாதி, எந்த சப்ஜெக்ட் பேசணும்னு தெரியாது. இன்னொன்று கட்சி வேறு நாடு வேறுன்றது பிரித்து பார்க்குறது கிடையாது. அந்த அந்த பகல்காம் தாக்குதல், அதில் சுட்டவங்களாம் பாகிஸ்தான்காரனா தெரியுமா? ஆதாரம் இருக்கான்னு கேட்டார். யார்? நம்ம ப. சிதம்பரம். இப்படி தான் இவங்க இருக்காங்க. செத்தது நம்ம ஊர் மக்கள், சுட்டது பாகிஸ்தான்காரனுங்க. உள்ளே அங்கேருந்து வந்த தீவிரவாதிகள் சுட்டான். ஊருக்கே தெரியும். ஜெய்ஷே முகமது உடைய ஆட்கள்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம போய் அடிக்கிறோம். அடித்தவன் பணத்தை வச்சுக்கின்னு பாகிஸ்தான் பிரதமர்லேருந்து எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதை செத்து போனவன் அசார் முகமதுடைய தம்பின்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் அதில் இருக்குத ஸ்ட்ரைக்கிங், அந்த ஸ்ட்ரைக்கில் அந்த இதில் சுட்ட குரூப்பில் உள்ள தலைவனையும் ஒரு ஆப்ரேஷன் ஸ்ட்ரைக்கில் காலி பண்ணுறோம். அந்த காலகட்டத்திலேயே ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கொஞ்சம் காலத்துலேயே. ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம அடிக்கும் போது உலக நாடுகளை நம்மளை கண்டிக்கலை. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒருத்தன் வரல, துருக்கியை தவிர. இவ்வளோ நடக்குது. இவங்க வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு. இதுதான் இவருடைய தேசப்பற்றுதெல்லாம், அந்த பார்வை. அதனால் இவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் பேசுறது இதெல்லாம் இப்போ அவங்க சொல்லிட்டாங்களா கணக்கு, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் கிடையாது. இந்த முடிவுக்கு வந்துடுச்சு. நாங்கள் வெற்றி நாங்கள் தான் வெற்றி, நாங்கள் சொன்னதால் தான். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முழக்கம் அமித்ஷாவை அரண்டு போயிட்டாருன்னு வருங்காலத்தில் புக் எழுதுவாங்க. யாரையாவது புக் எழுதி விட்டு போட்டுக்குவாங்க. சரி சார், எஸ்ஐஆரை பற்றி பேசும்போது இப்போ எலெக்ஷனில் எஸ்ஐஆரோட தாக்கம் எப்படி இருக்கும்? இப்போ நிறைய ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போது ஆல்ரெடி வாக்கு செலுத்தினவங்களோட அந்த இது போயிருக்கும். இப்போ அது வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? ஆல்ரெடி டிஎம்கேக்கு வந்து ஓட் ஷேரிங்லாம் பிரியுது. எஸ்ஐஆரை பார்த்து யார் அலர்னா அவங்களுக்கு தான் பாதகம். அவங்களுக்கு தான் பாதகம். ஏன்னா இறந்து போனவன் ஷிஃப்ட்டு டபுள் என்ட்ரி. இப்போ நான் சொன்னல, என்னையா உதாரணம் சொன்னேன். சேப்பாக்கத்தில் எனக்கு ஒரு ஓட்டு இருந்தது, 1000 விளக்கில் எனக்கு ஒரு ஓட்டு இருந்தது, டி நகரில் எனக்கு ஓட்டு இருக்குது. இந்த 1000 விளக்கு சேப்பாக்கம் நீங்கிடுச்சின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் முறையாக மாறினோன்னே அட்ரஸை மாற்றிட்டு ஓட்டு இதை மாற்றிடுவேன். சரி, அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடந்திருக்கணும்? சேப்பாக்கத்தில் நான் மாறி 1000 விளக்கு வந்த உடனே எனக்கு அங்கே ஓட்டு கொடுத்துட்டாங்க. அதை நீக்கணுமா வேணாவா? அங்கேயும் ஓட்டு இருக்குது. 1000 விளக்கு வந்து டி நகர் வந்துட்டேன். அங்கே இங்கே 1000 விளக்கு நீக்கணுமா வேணாவா? அங்கேயும் ஓட்டு இருக்குது. இதை அந்தந்த பாகத்தில் தெளிவாக எடுக்கக்கூடிய ஆட்கள் திமுகவினர் தான். இவர் இருந்தார், போயிட்டார், வரமாட்டார். அப்போ முத்தலீஃப் அங்கே ஓட்டு போடுவார். நானே 3 ஓட்டு போடுவேன். அதில் 2 இவங்களுக்கு போடுவேன், 3 கூட போடுவேன், சொல்ல முடியாது. ஏன்னா என் ஓட்டு யாருக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி விஷயம். அப்புறம் ஒரு ஜோக் சொல்லுவான்ல, சார் ஓட்டு அதிகாட்ட சார், எங்கள் அக்கா வந்திருக்காங்களா பாருங்கள் சார், இருப்பா பார்க்குறேன், பேர் சொல்லுப்பா. ஆனால் அவங்க அக்கா வீட்டுக்காரன் வந்து ஓட்டு போட்டு போய்க்கிறாங்கப்பா. உடனே அழுவான். என்னப்பா அழுவுற? ஒரே வீட்டில் இருந்தோம், நீங்கள் பேசிக்க மாட்டீங்களா? இல்லை சார், அவங்க செத்து 10 வருஷம் ஆகுது, ஒவ்வொரு எலெக்ஷனும் வந்து ஓட்டு போட்டு போயிடுறாங்க, நான் வரதுக்கு முன்னாடியே போட்டு போயிடுறாங்க சார், நானும் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லை. அப்படின்னா என்னென்ன? செத்து போனவங்க லிஸ்ட்டு தெரியும் அவங்களுக்கு, பக்காவாக தெரியும். திமுகவுக்கு தான் பெரும்பாலும் அவர்கள் அதில் கில்லாடிகள். அப்போது இந்த தடவை
77 லட்சத்துக்கு மேலே போச்சா? இந்த 77 லட்சமும் திமுக ஓட்டு தான் சொல்றீங்களா? அது எப்படி நான் சொல்லுவேன்? அந்த மாதிரி விஷயங்கள்ல கரை கண்டவர்கள்ன்றான். எல்லாரும் தான் பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் இவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரை கண்டவர்கள். நீங்கள் 15% வாக்குகள் இதில் போகுது வெளியில். ம். இப்போ கழிஞ்சதில்ல. கழிஞ்சது. நம்ம யோசிச்சு பாருங்கள் அந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று வந்து தாவேகா புது வாக்காளர்கள். இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி. இன்னொன்று சிறுபான்மை மக்களுடையது. இந்த மாதிரி பல இது. இந்த தோல்வி பயம்தான் துடின்னு துடிச்சு ஏதாவது சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பெருசாக்கி அதுலேருந்து இது பண்ணலான்னு. அதில் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கிளப்புகிற எந்த ஒரு விஷயமும் செல்படுத்த மாட்டேங்குது. ஏன்னா ஜனங்களுக்கு சலிச்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் இது ஏதாவது ஒன்றை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு என்ன லாபம்? டீலிமிட்டேஷன் என்ன குறையுது? 9 MP குறையிறாங்களாம். குறைஞ்சிட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படி. அதனால் இவர்களுடைய எந்த இதுவும் இன்னொன்று அதை வந்து இவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றுற அளவுக்குலாம் இவர்கள் மக்களோட ஒன்றிலாம் இல்லை. எந்தக்கே ஒட்டியிருக்கீங்களா மக்களோட? உங்களை வேறுபடுத்தி தான் அவன் பார்க்குறான். நீங்களும் அப்படி ஆகிட்டீங்க, சீமான்கள் கோமான்கள் ஆகிட்டீங்க. சரி, டீலிமிட்டேஷன் பண்ணீங்கல்ல, போராட்டம் கருப்பு கொடின்னு அறிவிச்சிங்களா? ஏதாவது ஒரு சக்ஸஸ் இருந்ததா எங்கேயாவது? நீங்கள் மட்டும் கருப்பு சட்டை மாட்டிட்டீங்க, வேறு எங்கேயாவது ஏதாவது நடந்ததா? பெரும் போராட்டம் ஏதாவது மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிக்க வேண்டியதுன்னு. ஏன்னா அவனும் வரமாட்டான். இவங்களா வந்துட்டு ஒரு 5 பேர் தலைவர்களுக்கு சேர்த்துட்டு இவங்களா கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சிக்கின்னு இவங்களா சவால் விட்டு பேசிக்கணும். அதனால தான் இது வந்து அவர்கள் எலெக்ஷன் டைமில் போராட்டம்லாம் பண்ணலாமா சார்? பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். அதான் பர்மிஷன் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ எது கருப்பு கொடி நகல் எரிச்சது, கருப்பு கொடி ஏந்தினது அதெல்லாம் பண்ணாங்கல்ல. சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணல, பேரணி மாதிரி கேட்குறேன் நான். போராட்டம் பண்ணலாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதை ஒரு தந்திரமாக தானே பயன்படுத்துகிறாங்க. 8000 டோக்கன் கொடுக்குறது மட்டும் என்ன ஆகுது? கொடுத்தாங்கல்ல எலெக்ஷன் டைமில். அதான் தேர்தல் ஆணையம் வந்து நிறுத்தி. ஆமாம், லைட்டாக அங்கங்கே அப்படி பிடிங்கினுக்கிறாங்க. கொடுக்குறது கொடுத்து தான் இருக்காங்க. எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, இப்போ பாருங்கள் அடுத்த வாரத்தில் என்ன தகவல் சார்? ரெய்டுலாம் இருக்கும் அப்படி இப்படின்னு. இப்பயே போயிட்டுருக்கே சார். கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் நண்பர் வீட்டிலலாம் ரைடு நடந்துட்டு இருக்கதா, வீடு அலுவலகம் சம்மந்தப்பட்ட இடங்களில் வருமான வரி சோதனை நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷனை ஒட்டி ரெய்டுகள் போய்கிட்டு இருக்குது. ரெய்டுகளில் என்ன கைப்பற்றினாங்கன்ற தகவலையும் இவங்க சரியாக வெளியிட மாட்டேங்கிறாங்க. இல்லை கைப்பற்றலைன்னு சொல்லணும். அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜனங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. தேர்தல் ஆணையம் அதை வரட்டும், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், எதுவும் நடக்கலை. அதே மாதிரி ரெய்டுகளும் இது இப்போ ஒன்று போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு தான் தெரியுமா ரிசல்ட் என்னன்னு. நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். எலெக்ஷன் டைம்லேயே ரிப்பீட்டடாக இந்த ரைடு, இந்த கேஸு வழக்கு அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இது எந்தளவுக்கு ஒரு சைடு பாதகம், இன்னொரு சைடு அதையே எலெக்ஷன் டைமில் பரபரப்பு பேசணும்னா நான் பேச தயார். நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் பாருங்கள், ரெய்டு ஒளிந்தது 10,000 கோடி பிடித்தார்கள், முடிந்தது கதை அப்படி இப்படின்னு பேசி வச்சுருப்பானு. தனியாக கேஸ் வாங்கிட்டு போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்குவானு. சம்மந்தப்பட்டவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்கள்ல. ஆமாம், ₹1 கூட எடுக்கல, நீ அப்புறம் 10,000 கோடின்னு நியூஸ் போடுவேன்னு அந்த மாதிரி. ஆனால் பேஜ் வியூக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பேச வேண்டியது என்னென்னா, ரைடு போகுது. இது வரைக்கும் போன ரைடில் எதுவும் எடுத்த மாதிரி இல்லை, மாட்டின மாதிரி தெரியல. அதுக்கான எதுவும் ப்ரெஸ் நோட்டும் எதுவும் வரல, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் ரைடு போய்கிட்டு இருக்குது. நாளைக்கும் என்ன நடக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒன்றும் இல்லைன்னு வந்தால் என்ன பண்ண. சரி சார், நேற்று தேர்தல் அறிவிப்புலாம் விஜய் அவர்கள் வெளியிட்டாங்க. கூடவே ஒன்று மெயினாக சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டாக, ஒரு வேண்டுகோள் பெண்களுக்கு முக்கியமாக, வீடு வாசலில் தாவேக்கா கொடி விசில் சின்னத்தை வந்து கோலமாக போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாரு. இந்த ரிக்வஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம். இது மட்டுமா கேட்கணும்? கேட்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. மாவட்ட செயலாளர் குறிப்பாக ஒரு தகவல் வந்திருக்கு. 19 தர்மபுரியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, ஹெலிகாப்டரில் போகிறாரு. சாவர சமயத்தில் சங்கரான்னுவாங்க, அந்த மாதிரி கதையாக இருக்குது. சார் இப்போதாவது ஃபாலோ பண்ணுறாருன்னு நினச்சிப்போம் சார். இன்னும் ஒரு 2 நாளைக்கு 19 போயிட்டு 20, 21 வட மாவட்டம் சைடெலாம் போவே இல்லை. கொங்கு பெல்ட்டு போவே இல்லை. திருப்பூர் போயிட்டு வந்தால் கொங்கு பெல்ட்டு முடிஞ்சிச்சு. சேலம், கோவை எங்கேயுமே கிடையாது. வடக்கு தானே சார் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தருமபுரியில் ஆரம்பித்து இப்படியே போனாருன்னா நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிப்பாக இருக்குது. இதுவும் கிடையாது. கடைசி நேரத்தில் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு சூறாவளி சுட்டு போயிடணுமா? அதுக்கு எங்கே இறங்கணுமா? அங்கே பர்மிஷன்லாம் வாங்கணும், அது தெரியுமா?
தெரிஞ்சிருக்கும் அவன் சார் போய் அவருக்கு. இறங்கினா ஏய் என்ன அப்படின்னா இறங்கணும் கொன்றுவேன் போ அப்படியே இங்கே இறங்குனியா அதெல்லாம் கிடையாது போ கிளம்பு பர்மிஷன்லாம் கிடையாது எந்தாவது வீட்டில் மொட்டை மாட்டில் தான் கொண்டு போய் இறங்கணும் இறங்குற இடத்துக்கும் பர்மிஷன் சேர்த்து வாங்கி தான் போகணும் இவங்க எல்லாத்தையுமே இந்த வருஷம் கற்றுக்குறாங்க இது கற்றல் ஆண்டு அடுத்த தேர்தல் தான் என்னது இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்ட்டுக்கு கற்றுக்கிட்டதை ஏற்றுக்கணும். ஏத்துக்கல இப்போ. சில பேருக்கு என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுக்குவான் அப்புறம் அப்படி தான் பண்ணுவான் பண்ணுறதான் பண்ணுவான். அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. கற்றுக்கிறதுன்றது ஒரு தடவை தப்பு அடுத்த தடவை அதை சரி பண்ணுறன்றது தான் கற்றுக்கிறது. இவங்க அதெல்லாம் கிடையாது. சரி சார், நேற்று இந்த தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புன்னு பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலே நல்ல அறிவிப்பு? ஏங்க ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு ஜனங்க எல்லாரும் நம்பினாங்கன்னா ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஆல்ரெடி வந்திருக்க தேர்தல் அறிக்கையே ஒன்றும் பெருசாக மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று ஒரு தேர்தல் அறிக்கை விஜய் அவர்களே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் பல காலமாக அந்த சொல்லிட்டு வந்தது தான் அறிவிச்சிருக்காரு. இப்போ அதுலேயே என்ன குழப்பம்னா பெண்களுக்கு 2500 ரூபா உரிமை தொகை, 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குது. அப்போ 2.25 கோடி பெண்களுக்கு 2500 ரூபா இவர்கிட்ட அள்ளி விடுறாங்க வாக்குறுதிகளைன்னு சொல்கிறாரு. நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னா இவர் தான் அதோட கூட அள்ளி விடுறாரு. ஒன்று. ரெண்டாவது 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு நான் மறுபடியும் போய் செக் பண்ணிட்டேன். 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா. இந்த 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களும் ரேஷன் கடையில் இருக்க 2.25 கோடி பெண்களும் கொஞ்சம் தான் சிமிலர் மாறும். ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவர் இருப்பாங்க, ரேஷன் அட்டை இருக்கும். அந்த வீட்டில் 58 வயசில் மாமியார் இருப்பாங்க, அவங்க ரேஷன் அட்டையில் உறுப்பினராக இருப்பாங்க. அப்புறம் புதுசாக வந்த மருமக இருக்கும், ஒரு 30 வயசில் இருக்கும். அது ஒரு 25 வயசில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெண்ணு, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்ணு. அப்போ ஒரு குடும்பத்துக்கு 3 பேரா? ஒரு வீட்டில் ஒரு 4 பெண்கள் இருக்காங்க. ஒரு மாமியார், ஒரு 58 வயசு ஒரு லேடி, அது கீழே மருமக ஒரு 45 வயசு, அதுக்கு கீழே 2 பெண்கள் ஒரு 22 வயசு, அவங்க பெண்கள்னு வச்சிங்களேன். புதுசாக வந்த மருமக ஒரு 5 பெண்கள் இருக்காங்க. ரேஷன் அட்டை பிரகாரம் யார் பேரில் இருக்கும்? குடும்ப தலைவி 45 வயசு இருக்க அந்த அம்மாவுக்கு வந்துடும். 58 வயசு இருக்கிற அவங்களுடைய மாமியாரோ யாரோ 60 வயதுக்கு உட்பட்டவங்க, அவங்களுக்கு 2500. பெண்கள் 20 வயசு இருக்கிற 2 பெண்கள், 20 வயசு 19 வயசு இருக்கிற பெண்கள், திருமணமாகி வந்திருக்க ஒரு 22 வயசு பொண்ணு, அவங்க 3 பேருக்கும் ஆளுக்கு 2500 ரூபா. இப்படியா? 2500னா ஒரு குடும்பத்துக்கு மாதம் நான் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு வந்துருமே. 12,000 ரூபாய்க்கிட்ட வருது. என்ன கணக்கு இது? எதை வச்சு என்ன சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தான் புரியுதா? 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500னா வாக்காளர் எண்ணிக்கை எடுத்துட்டிங்கன்னா 5.5 கோடி. அதில் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கு மேலே, பாதியோட கொஞ்சம் கூட. அதில் 70 வயது 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சத்தில் தான் வரும். ஒரு 15 லட்சம், ஒரு 70லேருந்து 80 வயசுனா ஒரு 10 லட்சம் வச்சிங்கன்னா 25 லட்சம் கழிச்சிருங்க. அப்போ 2.25 கோடியில் 25 லட்சம் கழிச்சிங்கன்னா இதுலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கிட்ட வந்துடுவாங்க. 2.5 கோடி வந்துடுவாங்க. அதில் இந்த பெண்கள், இந்த ரேஷன் அட்டை வச்சுருக்கிற பெண்கள், அப்புறம் மீதி இருக்கிற பெண்கள் கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன கணக்கில் சொல்கிறாருன்னு தெரில. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்னால் அப்போ அங்கே உரிமை தொகை வாங்குறவங்க இதில் வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா? என்ன குழப்பமே உனது பேர் தான் தாவேக்காவா? தேர்தலில் ஜெயிக்க போகிறது இல்லைன்றதுனால கவர்ச்சி அறிவிப்பு விட்டு அந்த ஓட் ஷேரிங் பிரிக்கிறதை இன்னும் அதிகப்படுத்த பார்க்குறாரு விஜய். ஓட் ஷேரிங் என்ன இது? அதான் ஓட்டை பிரிக்கிறான்னு சொன்னாங்களே, அவரோட தாக்கம் இருக்கும்ல. ஆமாம், அது இருக்குது. அதான் அதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை இந்த அந்த நேம்லாம் வருது இல்லை சார்? இந்த தேர்தல் அறிக்கை நேரத்துலேருந்து பரபரப்பாச்சா? இல்லை, அவ்வளோதான் அதுக்கு மரியாதை. பரபரப்பாக்கணும்னா சேனல்கள் மற்ற தாவேக்கா தேர்தல் அறிக்கையும் செல்ஃப் எடுக்கல. ஆமாம், சமூக வலைதளங்கள் இதிலெல்லாம் பெருசாக பரபரப்பாகணும். ஒன்றும் ஆகணுமா தெரியலையே. இவர் ஏன்னா ஏற்கனவே பாதி இதில் சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டாரு. அப்பப்போ புதுசாக நேற்று என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? புதுசாக மாதம் 200 யூனிட். அது மட்டும்தான் புதுசு இல்லை, அதுவே காமெடி. மாதம் 200 யூனிட்னா மாதம் 200 யூனிட் யூஸ் பண்ணாத குடும்பம்லாம் இருக்குது. 2 மாதத்துக்கு 300 யூனிட் யூஸ் பண்ணுற குடும்பம்லாம் இருக்குது. 300 400 யூனிட்னு. அப்போ இலவச மின்சாரம் மாதிரி ஆகிடுது. குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம்.
இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குதுன்னா, அவங்களுக்கு என்ன டக்கர் அடித்தாலும் 2 மாதத்துக்கு 400 யூனிட் வராது. ஆமாம். அப்போ இலவச மின்சாரமா? 2வது ஒரு குடித்தனத்தில் ஒரு வீடு 5 குடித்தனம் விட்டுருப்பாங்க. அப்போ அந்த சப்மீட்ரு இந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது. என்ன யாருக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க? அப்போ நம்ம அந்த அட்டை வச்சு தான் கொடுப்போம் அப்படின்னா, அட்டை வச்சு கொடுக்குற இதில் சில பேர் ஒரு வாடகை விட்டு தனி அட்டை கொடுத்துருவாங்க. அங்கேயும் கம்மியாக தான் கரண்ட் இதாகும். இந்த மாதிரி இலவசம் யாரும் இஷ்டத்துக்கு வெற்று அறிவிப்புகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவரே வெற்று அறிவிப்பு 100 யூனிட்னா கூட ஏதோ சகிச்சிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 100 யூனிட்னா கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஒரு 2 மாதத்துக்கு 100 யூனிட். 2 மாதத்துக்கு அதே ஒழுங்காக கொடுக்காம அதெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு. இவர் 2 மாதத்துக்கு 400 யூனிட்ன்றார். அதனால் பல கூத்துகள் நடக்குது. இவர் பிரிக்கிற வாக்குகள் தான் மேட்ரை தவிர இவர் வேறு எதுவும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை போச்சு அவருக்கு. அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை போச்சு. மக்களுக்கும் நம்பிக்கை போயிடுச்சா? மக்களுக்கும் போயிடுச்சு. நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ரசிகர் மட்டும் கீழே இருக்கிறவனை கேட்டு பாருங்கள், முதலமைச்சர் ஆவார்னுவான். மற்றபடி யாரையா கேட்டு பாருங்கள். பொதுவாக ஜனங்கள்கிட்ட கேளுங்க, தாவேக்கு ஆட்சியை பிடிக்குமான்னு. ஆட்சியெலாம் பிடிக்காதுங்க அப்படின்றோம். எந்த சென்சஸ் ஆகுது இது எந்த கருத்து கணிப்பாகுது, எந்த சர்வே ஆகுது, 2வது இடத்துல இருக்காருனாவது வருதா? இல்லை. இவர் தான் சொல்லிக்கிறாரு தாவேக்கா திமுகன்னு. ஆனால் 2வது இடம் கூட எந்த சர்வேலையும் வரல. 3வது இடம் கூட நெருக்கி வர்றாங்க. 3 பேருமே இப்படி வர்றாங்க. ஒரு மாதிரி தொங்கு சட்டசபை வரும். அப்படி கூட எங்கேயும் எந்த சர்வேவும் இல்லை. 2 பேரும் இப்படி இருக்காங்க. ஒருத்தர் ஏடிஎம்கே இப்படி இருக்குது, டிஎம்கே இப்படி இருக்குது. சில இடங்களில் டிஎம்கே எப்படி இருக்குது, ஏடிஎம் இப்படி இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே இவங்க கீழே இருக்காங்க. அப்போ அதுதான் அவருடைய நிலைமையாக மாறிப்போச்சு. சரி சார், உட்கட்சி பூசெல்லாம் புரிஞ்சுது சார். குழப்பலாம் அந்த வேட்பாளர் கூட அந்த இது கனெக்ஷன் சரியில்லை. என்ன சரியை பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி எடுத்தாங்கன்னு முடிஞ்சிச்சான்னு கேட்குறீங்க? நேற்று கூட்டெல்லாம் கூட்டுறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று கூட்டி ஏதாவது முடிவு எடுத்து அந்த முடிவு ஏதாவது வெளியே வந்துச்சா? ஏதாவது முடிவு எடுத்தாங்களா? முதல்ல ஆலோசனை நடத்தினாரா? இல்லை, தேர்தல் அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு ஃபஸ்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். ஆனால் அந்த கூட்டத்தில் தான் தேர்தல் அறிக்கை படித்தார். அதுக்கு தான் அந்த கூட்டத்தை கூட்டினது, கியூஆர் கோடு கொடுத்து. இதில் என்ன கூத்துனா கடுமையான கோபத்தில் இருக்காராம் விஜய். புஷி கிஷி ஜான்லாம் கிட்ட கூட போகிறது இல்லையா, தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக கொண்டு வந்து நடுத்தரில் விட்டீங்களா? இல்லை சார், கோவமாக இருக்காருன்னு சொன்னீங்க. டி நகர் அந்த ரோட் ஷோலாம் கையை தூக்கி காமிச்சாரு, நல்லா இது பண்ணுங்க. வெளியில தான் எல்லாம் உள்ளுக்குள்ளே வேனுக்குள்ளே போனோடனே 2 உலம் சும்மா வந்து இழுத்து விட்டியா அப்படின்ற மாதிரி. அவ்வளோ கோவம், கடுமையான கோவம் சார். எப்பவும் காய்ச்சி மூச்சின்னு கத்துறாராம். தாவேகாவை பற்றி பேசும்போது நல்லா பிரைட்டாக பேசுவீங்க, நீ கொஞ்சம் டல்லாக பேசுகிறீங்க. தாவேகா மாதிரியே நானும் ஆகிட்டேன், டல்லாக ஆகிட்டேன். எவ்வளோ தாங்க இது பண்ணுறது? எதுவும் நம்ம சொல்லி பார்த்தாச்சு, கிண்டல் அடித்து பார்த்தாச்சு, என்னென்னவோ பண்ணியாச்சு. நம்ம தான் ஹெலிகாப்டர் பற்றி சொன்னோம், இப்போ தர்மபுரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது என்னங்க, அது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக. குஷ்பு போகிறாங்க ஹெலிகாப்டர் வச்சுக்கின்னு, செக்கிங் கூட நடத்தியிருந்தாங்க. அண்ணாமலை போகிறாரு. ஹெலிகாப்டர் பயன்பாடுன்றது நீங்கள் ரொம்ப சாதாரணம். நீ ஒரு கட்சியுடைய தலைவர், டக்குன்னு ஒரு நாளைக்கு 5 இடம், ஒரு மாவட்டத்துக்கு 5 இடம் அப்படின்னா 38 மாவட்டம் அழகாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த ரோட் ஷோ தான் விரும்புகிறாருன்ட்டு தெரியுதே. அதெல்லாம் அப்புறமா நடத்திக்க ஜெயிச்சா பிறகு பிரச்சாரம் தானுங்க மேட்ரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி சார் மக்களை பார்க்க வருவாரா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அதான் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி காங்கிரஸை இழுக்கிற வழியை பார்த்தாருன்னா உள்ளாட்சி தேர்தலில் கட்சி இன்னும் உயிர் போட மாறிடும். அதுக்கு எந்த அளவுக்கு சார் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து 2 சைடுமே முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி காங்கிரஸ் கட்சி தலைவரை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவரே போயிடுவார் சார். அந்த இடத்துக்கு ஒருவேளை மாணிக்கம் தாகூர் வந்தாருன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷனுக்கு பிறகு திமுகவோட உறவை காங்கிரஸ் மறுபரிசீலனை பண்ணணும் கூட. ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அண்ணா தம்பின்னு உருவிக்குவாங்க. தோத்துட்டாங்க, காங்கிரஸ் சீட்டே ஜெயிக்காது இந்த தடவை, பெரிய அளவு அடி வாங்குவாங்க. ஒரு 8 சீட்டு 7 சீட்டு வர்றாங்க அப்படின்னா உடனே மறுபரிசீலனை பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இந்த தலைவர் பதவிக்கு மாணிக்கம் தாகூர் ஏத்தாள் தானே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது யார் வருவான்னு தெரியாது, அதெல்லாம் அங்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் இருக்கும்போது தான் அவர் தான் டிஎம்கே அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு அதான் இருக்கலாம், கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. எம்பிங்க அவர், அதாவது தலைவர் பதவி கொண்டு வருவாங்களான்னு தெரில, என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஒரு மாற்றம் வரும். ஏன் பிரவீன் சக்கரவர்த்தின்னா திடீர்னு கொண்டு வந்து போட கூட செய்யலாம். பிரவீன் சக்கரவர்த்தியா காங்கிரஸ் தலைவரா? ஆமாம், வேறுண்ணா. காங்கிரஸுக்கு அதெல்லாம் கணக்கே இல்லைங்க, காயாராம் கதை தான் அதெல்லாம். அதனால் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு ரீஃபார்ம் பண்ணோம் கட்சியை, காங்கிரஸு ஒரு மறுபரிசீலனை பண்ணோம். அப்படி பண்ணி ஒன்று சேர்ந்தாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் நம்பிக்கையோடு இறங்கலாம்.
ஏன் சொல்கிறேன்னா எப்படியும் 15லேருந்து 20% பல தொகுதிகளில் 20%க்கு மேலே அப்படின்னு வாங்கினால ஒரு மரியாதை வந்துடும் தாவேகா மேலே. பிரச்சனை எங்க மக்கள் ஓகே, இவங்கக்கிட்ட தான் பிரச்சனை. அப்போ இவங்கக்கிட்ட சரி பண்ணிட்டா மக்கள் ஓகேயா இருக்காங்க, அது ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அப்போ விஜய் வந்து கடுமையாக எல்லாத்தையுமே மாற்றிடணும், அவருடைய நிலை உட்பட, அவர் செயல்படுறது உட்பட. அப்படிலாம் பண்ணாருன்னா தான் தேரும். இதே நிலைப்பாடுனா ஆட போட. இன்னொன்று சொல்கிறேன், அநேகமாக தேர்தலுக்கு பிறகு நாஞ்சில் சம்பத்து தாவேகால இருக்க மாட்டார். எங்கே போவார்? அதிமுக திரும்ப இனிமேல் போகிறதுக்கு எங்கே இருக்குது கட்சி? எந்த கட்சி? பாஜகவுக்கு தான் போகணும். தாமரை என்பது வாய் மட்டும்தானே அவசியம் அவருக்கு. அந்த காலத்திலேயே அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். ஏன் சொல்கிறேன்னா கடுமையாக வெறுத்து போயிருக்காராம். நாஞ்சில் சம்பத் சொன்னீங்க, செங்கோட்டையன் அப்படியே கம்மின்னு வந்துடுவார், வேறு எதுவும் பண்ண முடியாது. பலருக்கும் வந்து இந்த தேர்தல் தாவேகள் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? யார்? செங்கோட்டையனோட வெற்றி வாய்ப்பு. செங்கோட்டையனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வச்சுருப்பாங்க. செங்கோட்டையனும் ஜெயிக்க விடாமல் பண்ணணுன்றதுக்கு ஸ்பெஷலாக ஏடிஎம்கே சைட்லேருந்து நல்லா வேட்பாளர் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்று, செங்கோட்டை எங்கே போனாலும் உனக்கு தானே ஓட்டு, கண்டிப்பாக போட்டுடுறோம் அப்படின்ட்டு, விஜய் கூட வேறு இருக்கிறீங்க போட்டுடுறோம் அப்படின்ட்டு ரெட்டைலைக்கு போடுற ஆள்லாம் இருப்பான். ஏன்னா விஜய் கூட சேர்ந்துட்டாரு, இவருக்கு தான் போடணுன்னு ரெட்டைலைக்கு போடுவோம் போய். அந்த மாதிரி பலர் தோற்றுருக்காங்கல்ல, நம்ம சேகர் பாபுலேருந்து பலர் தோற்றுருக்காங்க. அந்த இவர் பருத்தி இளமல்தி திமுகலேருந்து விலகி ஏடிஎம்கில் சேர்ந்தார். ஜனங்க திமுக நினச்ச உதயசூரியனுக்கு போட்டாங்க, தோற்று போயிட்டார். அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் செங்கோட்டையனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்னும் இந்த தேர்தலில் பலரும் அடிபடுவாங்க. பல அமைச்சர்கள் துவக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக மிஸ்டர் துரைமுருகன். அவருக்கு எதிரி வெளியவே இல்லை. அவர் பக்கத்து தொகுதி அணைக்கட்டுன்னு ஒரு தொகுதி இருக்குது, அங்கே நந்தகுமார்னு, அவங்களுக்குள்ளேயே பயங்கரமாக முட்டின்னு இருக்குது. இன்னொன்று ராமுன்னு ஏற்கனவே நின்னவர் தான் திரும்பவும் நிற்கிறாரு. துரைமுருகன் போனதில் ஜெயிச்சது கதை தெரியும்ல, போஸ்டல் ஓட்டில் தோத்துட்டாரு, போஸ்டல் ஓட்டில் தான் ஜெயிச்சார். அதனால் துரைமுருகன் இந்த தடவை ஜெயிக்கிறதுன்றது பெரிய ஒரு சிக்கலான ஒன்று. போன தடவையே எடப்பாடி தான் கொஞ்சம் பேசி ஜெயிக்க வச்சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவர் எடப்பாடியை பண்ண பாடி ஷேம்லாம் பார்த்தீங்கல்ல சட்டசபையிலலாம், அதனால் அந்த இதெல்லாம் விடமாட்டாங்க. அது ஒன்று. பக்கத்தில் இவர் சொன்னால, பக்கத்தில் நந்தகுமார், இவர் அவர் கவுக்க பார்க்குறாரு, அவர் இவர் கவுக்க பார்க்குறாரு. நந்தகுமார் இருக்கிற கம்யூனிட்டி வேறு அந்த தொகுதியில், இவர் நல்லா ஜெயிச்சுட்டு வந்தார், ஓகே. ஆனால் அங்கே வன்னியர்கள் ஸ்ட்ராங்கு. அப்போ துரைமுருகன் என்ன பண்ணுவார்? வேலழகன் நிற்கிறாரு, அவர் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட், அவர் மேலே நல்ல மரியாதை இருக்குது. போன தடவை நின்று தோத்துட்டாரு அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரு இறக்கமாக இருக்குது. அந்த ஊர் மலைவாழ் மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கு, தன்னுடைய இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இது. இவர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இவர் இல்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணல. அணை கட்டுறதை விட ஒரு அணையை இடம் மாற்றி பண்ணியிருக்காருன்ற கோபம் மக்களுக்கு இருக்குது. குறைந்த காலத்தில் தன்னை செல்வ செழிப்பாக மாற்றிக்கிட்டாருன்றது அந்த ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அப்போ மேலிடத்துல நல்ல தொடர்பு இருக்குது, அதை வச்சுட்டு மட்டுமே நீ எம்எல்ஏ, வேறு எதுவும் ஜனங்களுக்கு பண்ணல. சாலை வசதி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் போட்டு மீதியெல்லாம் ஃபுல்லாக போட்ட மாதிரி பேசுகிறது. பஸ் ஸ்டாண்டு கட்டினதை மட்டும் பெரிய சாதனையாக பேசுகிறது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது. இன்னொன்று, ஒரு தகுதியில் போய் இவருக்கு கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களாம். ஆனால் அது பெரும்பாலும் எடுபடுமா என்னன்னு தெரில. வெளியெல்லாம் எம்ஏன்னு போட்டுக்கிறது, ஆனால் படித்தது 10ஆம் கிளாஸ் தான் அப்படின்றாங்க. அவருடைய அஃபிடேவிட்டில் கொடுத்துருக்குறது 10ஆம் கிளாஸோ +2 ஏதோ ஒன்று. ஆனால் ஸ்டாலின் மறுபடியும் எம்ஏன்னு இவர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த மாதிரி அஃபிடேவிட்லேயும் அப்போ இப்படி கொடுத்தீங்க? இப்போ விஜயை பட்டாதாரி நல்லா நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் போனார், செகண்ட் இயர் கூட போகலன்றது எஸ்சிஎஸ்சியே பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் அஃபிடேவிட்டில் +2 தான் கொடுத்துருக்காரு விஜய். இதுதான் நிலமை. அதனால் அணைக்கட்டு தொகுதி இந்த தடவை அதிமுக வசமாகும். ஏன்னா போன தடவை ஒரு 6000 தொகுதியில் தான் எண்ணிக்கையில் தான் ஜெயிச்சிருக்காப்புல. அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கையை விட்டு போகிற மாதிரி தான். அதனால் அணைக்கட்டு, அவங்க ஜோலார்பேட்டை, இது எல்லாமே இந்த மாதிரி பெரும்பாலான தொகுதிகள் மறுபடியும் ஏடிஎம்கே ரீட்டைன் பண்ணுறாங்க. நந்தகுமார் வந்து என்ன தான் ஒரு மாதிரி நல்ல பெறுகிற மாதிரி உருட்டி இருந்தாலும் ஜனங்க மத்தியில் கடுமையான கோபம் இருக்குது. அவர் வேலழகன் மேலே, ஒரு அதிமுக கேண்டிடேட் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது அப்படின்றாங்க. அதனால் இல்லாட்டியும் இவர் பார்த்துக்கு வரல, துரைமுருகன் பார்த்துக்கு வரல.
பேட்டா என்னையா போன தடவை காலி பண்ண பார்த்த அப்படின்னு. அதனால் இவர்கள் 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் காலி பண்ணுற வேலை அங்கே நடக்குது அப்படின்றாங்க. எது உண்மைன்றது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தீபம் கண்டிப்பாக ஏற்றப்படும்ட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க பிரேமலதா. யார், பிஜேபியா? பிரேமலதா அவர்கள். ஓ, மறுபடியும் இன்னொரு குண்டு வச்சுட்டாங்களா? சூப்பர். அப்போ நான் சொன்னதான் பேசுறது எல்லாமே முரணா இருக்கே சார். திமுக கூட்டணி நான் தான் சொன்னேங்க, அவங்க பிஜேபி இது என்டிஏவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு. திருப்பரங்குன்றத்தில் ஏன் தீபம் ஏற்ற விடாமல் பண்ணன்றதுக்கு இவங்க சொன்னது மதம் முதல் நடப்பதை முதல்வர் சாமர்த்தியமாக தடுத்து விட்டார் அப்படி இப்படின்னு. இவங்க வந்து உங்கள் என்ன நிறைவேறும், தீபம் திருப்பரங்குன்றத்தில். அப்போ இது மாதிரி தீபம் ஏறாமல் இருந்தது. அப்போ தீபம் ஏறணும் அப்படின்னா அந்த பிரச்சனையுடைய அடிப்படை என்னென்னா தீபத்தை எங்கே ஏற்றுவதுன்றது தான் பிரச்சனை. கரெக்டா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் வந்து அந்த முருகன் கோயில் பக்கத்தில் இருக்க அந்த இதில் ஏற்றுறீங்க, அது உயரம் கம்மி தெரியல, அங்கே இருக்கிற தீபத்தூணில் ஏற்றணும் அப்படின்றது ஒரு சாரர் கோரிக்கை. அது கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. இந்து மக்கள் கட்சியிலேருந்து அந்த ராம ரவிக்குமார் அவர் போடுறாரு. ஜட்ஜி வந்து பார்க்குறாரு, ஆய்வு பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஆமாம் கரெக்டு தான், அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அளந்து பார்க்கும்போது இது சரிப்பா, பக்கத்தில் தர்கா இருக்குது, அந்த தர்காவில் இதனால் எதாவது பிரச்சனை வருமானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரூட் வந்து 2ஆக பிரியுது, தர்காவுக்கு இது இல்லை, முஸ்லீம்ஸுக்கு அங்கே லோக்கலில் இருக்க முஸ்லீம்ஸுக்கு ஏதாவது பிரச்சனையா, யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. நீங்கள் இங்கே இருக்கிற தீபத்தை கொஞ்சம் உயரமாக ஏற்றுறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தாராளமாக ஏற்றிங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டுன்னு ஜட்ஜி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மதுரை ஜட்ஜி அவர் நம்ம ஜிஆர் சாமிநாதன் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கலாம். யார்? இந்து மக்கள் கட்சி இல்லை, ராம ரவிக்குமார் இல்லை, அவங்க பெட்டிஷனர், அவ்வளோதான். கோயில் அதிகாரிகள் இங்கே ஏற்றுற தீபத்தை அங்கே ஏற்றுங்க, கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி இருக்குது ஏற்றுங்க, ரைட்டு. இவர்களுக்கு அது கோவம். மதம் முதல் வரும். எங்கேயா மதம் முதல் வரும்? அங்கே இருக்கிற முஸ்லீமே பொறி அங்கே ஒரு இது இருக்குதான், அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு இதாக இருக்காங்க. தாயா பிள்ளையாக தான் இருக்காங்க எல்லாருமே. அங்கே போய் பிரச்சனை பண்ணதெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா நவாஸ் கனி. அங்கே போய் நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டது, இந்த வேலைலாம் பண்ணது என்னவா பண்ணி பார்த்தாங்க. அங்கே பெருசாக மதம் மோதல் எதுவுமே உருவாகலைங்க. நவாஸ் கனிக்கு அங்கே என்ன வேலை? நீ ராமநாதபுரம் எம்பி, முஸ்லீம் லீக் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? இஸ்லாமியருடைய இதுக்கு போராடினா இந்த மாதிரி வேலையை பண்ணான் அவன். அங்கே ஒரு இதாக சொல்கிறான் புனிதமாக. சரி, அப்படியே அங்கே காலகாலமாக நாங்கள் அங்கே மேலே சமைச்சு சாப்பிட்டோன்னா அது என்னன்ற அங்கே இருக்கிறவங்க பேசி தீர்த்துக்க வேண்டியது. நீ இங்கேருந்து கிளம்பி ராமநாதபுரம் எம்பி, நீ உனக்கும் மதுரை திருப்பரங்குன்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே போய் அசைவம் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டா அது பிரச்சனையை வம்பு இருக்கிறது தானே. ஆமாம். அப்போ இங்கே யார் இது பண்ணுறா? நான் வந்து அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. இந்த இதுக்கு திருப்பரங்குன்ற இதுக்கு தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பு. சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி நகலை அங்கேயே சொல்லிடலாம், நாங்கள் மேல்முறையீடு போகிறோம், ஓகேன்றான், நிறுத்திடுவாங்க. மேல்முறையீடு போகிறதுனா அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது தீர்ப்பு. உடனே முறையீடு, அவங்கள்ட்ட உடனே அவசரமாக விசாரிக்கணும். ரைட், நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்குவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிறாங்க. இப்படி வாங்க இப்படி உடனே. ஆனால் இதுக்கு மட்டும் மேல்முறையீடு போகல. அப்போ போகாமல் அதை அப்படியே லேட் பண்ணி அடுத்த 3 நாள் ஒரு மாதிரி டைலமாலேயே ஜனங்களை வச்சு பக்தர்களை அங்கே கூட விட்டு தீபம் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களான்னு ஒரு பிரச்சனையாக மாற்றி அதில் ஒரு 3 மணிக்கு இவங்க போய் தீபம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, கோர்ட்டு உத்தரவை மதிக்கலை. ஆனால் மேல்முறையீடு போயிருந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன் மேல்முறையீடு போயிருக்காங்க, நீங்கள் ஏன் கும்பல் கூடுறீங்க அப்படின்னு. மேல்முறையிடம் போகல, அப்போ ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் கோயில் உத்தரவு இது கோர்ட்டு உத்தரவு மதிக்கலை, கண்டம்ட்டு. உடனே ஒரு ஆர்டர் போனால் மிலாட் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்கு மேலே பண்ணால் தான் நீங்கள் அந்த கண்டம்ட் எடுக்கணும். கண்டம்ட். ஓ அப்படியா? அப்போ நீ என்ன பண்ண போகிற? 5:59 ஏற்ற போறியா? அப்படி தானே யோசிப்பாங்க. 6 மணி ஆனவுடனே ஒன்றும் பண்ணல, உடனே அவனுக்கு கண்டம்ட் எடுக்கிறார். எடுத்து கோயில் அதிகாரிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறது? மனுதாரர் நீங்கள் ஒரு 10 பேரோட சிஐஎஸ்எஃப் வீரர்களோட போய் ஏற்றுங்கன்றார். அப்போவும் அவர் வேறு எதுவும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணல. உடனே இவர்கள் 144 போடுறாங்க. பெரிய பதட்டமாக மாறுது. நல்ல வேலை எதுவுமே நடக்கலை. அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க? மதம் மோதல் நடக்க இருந்தது, நாங்கள் தடுத்து விட்டோம். மதம் மோதல்னால் 2 மதம் வந்து மோதுற மாதிரி இருக்கணும். அங்கே இஸ்லாமியர்கள் யாருமே வரல. இவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கல. இவங்க எனக்கு தீபம் ஏற்று அரோகரா தான்.
இங்கே எங்கே மத மோதல்? சரி, அதுக்கப்புறம் அது பிரச்சனைலாம் ஆச்சுன்னா தெரியும். கலெக்டரே வந்து மன்னிப்பு கேட்டார், கமிஷனரு இதுன்னு. இந்த விவகாரத்தில் தீபம் மீண்டும் அங்கே ஏற்ற வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டு உத்தரவிட்ட இடத்துல ஏற்றணும், அதானே அர்த்தம். ஆமாம். அப்போ உங்கள் என்ன நிறைவேறும்னு பிரேமலதா சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய வழக்கம் கொடுத்தேன். வழக்கமாக தான் ஏற்றுறாங்கல்ல, பிரச்சனை என்ன அங்கே ஏற்றணுன்றது தான். கோர்ட்டும் அங்கே உத்தரவிட்டது இது. அப்போ உங்களை என்ன நிறைவேறும் அப்படின்னா இவங்க ஸ்லீப்பர் செல்லு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே சார், ஸ்டாலின் அவர்கள் எதுவும் கண்டிக்கலையா? திரும்ப கண்டித்த மாதிரி அவருக்கார தீபம் ஏற்றுறாங்க. தீபம் தானே ஏற்றுறாங்க, வருஷம் தானே ஏற்றுறாங்க, என்ன இப்போ கரெக்டாக தானே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. சார் அப்போ கடலூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அந்த விஷயம் அவருக்கு அது போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியல. ஏதாவது கண்டிச்சு நான் அங்கே தானே சார் இருந்தாங்க, அது இன்னும் போய் சேர்ந்துருக்கும். அவர் கவனம் எங்கேயாவது இருக்கும். அப்புறமா தெரியும், இன்னும் விசாரிக்கல. விசாரிச்சா தெரியும் என்ன அப்படி பேசுனாங்களா, என்ன பேசுனாங்க. நாளைக்கு எதாவது மறுப்பு சொல்லட்டுமா, நான் வந்து அப்படி சொல்லலை இப்படி சொல்ல, நாளைக்கு எதாவது மறுப்பு சொல்லுவாங்க. அதனால் இன்னும் நம்ம ரிப்போர்ட்டுங்க அவனும் யாரும் கேட்க மாட்டான்ல, சிக்கலாகிடும்ல, வருமானம் போயிடும். இல்லாட்டி ஸ்டாலின்கிட்ட கேட்கணும்ல, என்னங்க கூட இருக்கிறவங்களோட கேட்குறாங்க. நேற்று பெரிய வைரல் அது, இந்த அம்மா பேசுனது சாதாரண விஷயம். ஆமாம், பெரிய வைரல். ஏடிஎம்கேவும் பெருசாக தாக்கி பேசின மாதிரி தெரியலையே சார் அவங்க. என்னங்க நீங்கள் போக போக ஒன்று ஒன்றா சொல்லுங்கிறீங்க. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? அவங்க ஸ்லீப்பர் செல்லு இங்கேருந்து எடப்பாடி தான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிக்கிறான்னு சொல்ல வரீங்க. தான் சொன்னீங்க ஸ்லீப்பர் செல்லு துரந்தரு அப்படின்லாம் ஆமாம், சொன்னீங்க. நான் துரந்தர் நான் சொல்லுங்க, ஸ்லீப்பர் செல்லுன்னு. நீங்கள் அதுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு வலு சேர்க்குற வகையில் ஏடிஎம்கே திட்ட மாட்டேங்கிறாங்க, எடப்பாடியில் திட்ட மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துட்டு தானே சார் வந்துட்டு இருக்கோம். எதுவும் பெருசாக குற்றச்சாட்டு வச்ச மாதிரி நேற்று கூட நான் கேட்டேனே, எதுவும் திட்டத்தில் இல்லை. ஆமாம், நாளை பின்ன உதவுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, அவங்களுக்கு சுதீஷ் எம்பி ஆகும், எம்பி ஆகணும், அவ்வளோதான். இங்கே ஆயிட்டாரு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போயிடலாம், அவ்வளோதான். நீ எம்எல்ஏவே ஆவாட்டிப்போ எனக்கு என்ன காட்சி. அதை பற்றிலாம் கவலைப்பட்டுருந்தா அவங்க எடுக்கிற முடிவுலாம் வேற இருந்திருக்கும். அதை பற்றிலாம் சுதீஷ் எம்பி ஆகணும், எம்பி ஆகிட்டார். விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. அவங்க ஜெயிக்கிறது யார்? பிரேமலதா. அவங்க ஜெயிக்கிறதும் வாய்ப்பு இல்லை. விருதாச்சலத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாக்கு இது ரொம்ப லோ மார்ஜினில் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புலாம் இதாக இருக்குது. விருதாச்சலத்தில் தான் நம்ம வீகிறாரு, வி 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 விக்கிரவாண்டி விருதாச்சலம் அந்த சைடு ஃபுல்லாக தான் நம்ம வீகிறாரு. அவர் பிரிப்பார்ல, அதனால் அது இவங்க எந்த அளவுக்குன்றத அவர் சொல்லிக்கிறாராம், ஏவாவேலு ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன்னு. அது எந்த அளவுக்குன்றது போக போதான். அது என்ன சார் ஏவாவேலு சொல்லியிருக்காரு குறிப்பிட்டு? சரி, ஒன்றுக்குள்ள ஒன்று சம்மந்தி ஆக போகிறாங்கல்ல, சம்மந்தி ஆக போகிறாங்க சொல்லியிருப்பாங்க. சரி சார், அடுத்து நயினார் நகர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, வெளியே வந்துட்டாரு. அதில் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க அவர் தொகுதி ரொம்ப சிக்கலில் ஓடினுக்குதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இசை ராஜா தான் எல்லா இடத்துலையும் தெரிகிறாராம். இவங்களுக்கு இப்போ தான் அப்படியே கிளம்பி போயின்னுக்குறாங்களாம். இன்னொரு பக்கம் இது டிஎம்கே இது. அதனால் இவருடைய நிலமை ஸ்பீடப் பண்ணணும். இவர் எந்த ஓட்டை நம்பி நின்னாரோ அந்த ஓட்டை இசை ராஜாவும் சேர்த்து பிரிக்கிறாரு. அமமுக பெரிய அளவில் நான் சொன்னல 32,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க தனியாக நின்று. ஆமாம், அவர் வந்து வேற ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, ராஜவர்மன் நினைக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போயிட்டான் நான் வேலை செய்யறதுக்கு. அப்போ இங்கே வேலை செய்ய ஆள் இல்லை. இருந்தால் தானே அமமுக ஓட்டை கொஞ்சம் இது பண்ண முடியும். ஆமாம். இப்போ கெஞ்சி கூத்தாடி அங்கே இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் பேரை வர வைக்கிறது. நயினார் எப்படி ஸ்பீடாக இருப்பாருன்னு தெரியும்ல. இவருக்குமே பிரச்சாரம் பண்ணி பெருசாக பார்த்ததில்ல சார். கூட்டணி எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும். யாருக்கு? நயினாருக்கு பிரச்சாரம் பண்ணி சாத்தூரில் வந்தா? சாத்தூரில் வந்து அண்ணாமலை அவர்கள் கூட வந்து பண்ண மாதிரி தெரில. வருவாங்க, இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல, அதான் வருவாங்க. அதனால் இந்த பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் நிலமை. ஜெயிக்க மாட்டாருன்ற அளவுக்குலாம் கொண்டு போகிறாங்க. சரி சார், அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டாங்கன்னா, ஸ்டாலின் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார், டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கார், பழைய திமுக பார்க்க வேண்டி வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டதுக்கு அவர் நல்லா தான் இருந்தார், இப்போ கொஞ்சம் நல்லா தான் இப்படி இருக்கார். எனக்கு எமர்ஜென்சி டைமில் திமுக ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெயிலுக்கெலாம் போனாங்க, எனக்கு அது திரும்பி நடந்தவங்க பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. எச்சரிக்கை விடுக்கிறாரா? உள்ளத்துக்கு வச்சுருவாங்கன்றாரா? எச்சரிக்கை விடுக்கிறாரு. எச்சரிக்கை விடுக்கிறாரு சார். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க சார். இல்லை, எனக்கே அதிசயமாக இருக்குது இவர் இப்படி. அப்போ நேரடியாக மிரட்டுறாரு. அது வந்து சாந்தமாக சொன்னார் சார். இல்லை, இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குங்க. ஒரு நெருக்கடியோட உச்சத்துக்கு வந்துட்டாங்க. அதிகாரம் கையில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. அதிகாரம் இப்போ கையை விட்டு போகுதுன்றது நிதர்சனமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது தெரிய ஆரம்பிக்கனால நிதானமில் வந்து கண்டபடி. இன்னொன்று இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொட்டுப்பார் சிண்டிப்பார் அதுன்னு.
அதனால் அதை தாண்டி அதுங்களாலும் யோசிக்க முடியல. சரி, அதுக்கு மேலே யோசிக்கலான்னு யோசிச்சா மாப்பிள்ளையுடைய டீம் பெண் இதுதான். அதில் அவங்க ஃபுல்லாக இறக்குனதெல்லாம் பழைய வேட்பாளர்கள், பிரச்சனைக்குரியவர்கள், அது இதுன்னு பணம் படைத்தவர்கள், இப்படி தான் இறக்கியிருக்காங்க. இது எல்லாம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் அதே ஆட்கள்ன்றப்ப மக்களுக்கு கடுமையான கோபம் வருது. கடுமையாக எதிர்க்கிறாங்க, திட்டுறாங்க, உள்ளே வராதன்றாங்க. அங்கே நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு 20-25 பேருங்க இப்போ வரைக்குமே. அதில் அமைச்சர்கள், கனிமொழி உட்பட. இன்னும் ஸ்டாலினை மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொல்லு. உதயநிதியும் சொல்லிட்டாங்க உள்ளே வராதுன்னு, கோஷம், கருப்பு கொடிலாம். ஸ்டாலினை மட்டும்தான் எங்கேயும் இது பண்ணல. ஏன்னா முதல்வன்றதுனால அந்த இதெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுனால இல்லை. முதல்வர் கூட தஞ்சையில் கருப்பு கொடி காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சையில் விவசாயிகள் அவர் வரும்போது கோஷம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அவர் வரத்து மாதிரி தூக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் எதுவும் பண்ணாதன்றதுக்கு செம கவனிப்பான். செய்திகள்லாம் வெளியே வராமல் பார்த்துக்கிறது. அந்த நேரத்தை சொன்னல பேக்கேஜ், அதனால அது இந்த மாதிரி செய்திகளும் பெருசாக வர மாட்டேங்குது. அதுக்காக பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துருமா? சமூக வலைதளங்களில் அவங்க எடுத்து போட்டுடுறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அப்பாவுலாம் சபாநாயகர் நேற்றுலாம் 10 மணிக்கு மேலே எனக்கு என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒருத்த நாட்டில் வைத்தியலிங்கம் அவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. அந்த இது சமூக வலைதளத்தில் வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த டனுக்குனாக்கானது வேட்பாளர் ஆடினது எதில் சமூக வலைதளத்தில் வந்தது தானே. ஆமாம் ஆமாம். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது. மக்களுடைய வெறுப்பை ஊடகங்கள் பதிவு பண்ண விடாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குன்றது வெளிப்படல. இதே 96லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் எல்லாமே அப்போ இவங்கள்ட்ட தானே இருந்தது. ஒரு பெரிய இதை காமிச்சிருந்தாங்க, மக்களுடைய வெறுப்பு இருக்குது. இந்த தடவை அது இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் அது இருக்குன்றது தான் உண்மை. அதனால் ஒரு பெரிய நெருக்கடியில் திமுக மாட்டிக்கிட்டு இருக்குது. அது மீறி என்ன பண்ணலான்றது தான் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே உயிர் இருக்க மாட்டேங்குது. டீலிமிட்டேஷன் பார்த்தீங்களா? ஆமாம். சார் ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டாங்க சார் டீலிமிட்டேஷனை பற்றி. அவங்க பக்கத்தை உட்காந்து விளக்கிட்டு இருந்தார். போதும் அடுத்த கேள்விக்கு போகலான்ட்டு நயினார் சொன்னார் சார். அவ்வளோதான், அதில் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு அமிச்சிட்டாங்க. அவர்கிட்ட ஒன்றும் இல்லையா, அதில் ஒன்றும் இல்லையா, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதனால் அப்படி தான் போகுது. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, மற்றவர்கள் இது பண்ணுறாங்க. அந்த இவர் கூட ஸ்போக்ஸ் பர்சன் பிஜேபி கூட உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் டீலிமிட்டேஷன் இது பெருசாக இவங்க பேசுறது யாரும் பெருசாக. சரி சார், இந்த பிஜேபியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவங்களுடைய ரோல் என்ன சார்? ரோலு கூட்டணி ஏதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க தொகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஜெயிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா அப்போ ஒன்று ஓட்டை பிரிப்பாங்களா, இல்லை வேறு என்ன தான் அவங்களுடைய ரோல்? இல்லை ஏடிஎம்கே அவங்களும் சேர்ந்து நிற்கிறதுனால ஓட்டு வாங்குவாங்க. இப்போ ஏடிஎம்கே ரெட்டையில் நிற்குதுன்னா 50,000 வாங்குதாங்க வச்சுக்கோங்க, இல்லை ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இவங்க நின்னா 30,000 வாங்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அப்போ கூட்டணி கட்சிகள்ன்றது நீங்கள் போன எலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய மார்ஜின்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேடைய கூட்டணி கட்சிகள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஃபைட்டு இதாக இருக்கும். வேட்பாளரை வெளியிலேருந்து கொண்டு வந்து போடுவாங்க. அப்புறம் தேர்தல் ஒர்க்கு பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஊடகங்களே எதிர்பார்க்குது ஃபுல்லாகவே இந்த மாதிரி விஷயங்கள். இந்த பிஜேபியோட கிராஃப் ஏறிட்டே இருந்தது இறங்குதுன்னு எடுத்துக்கலாமா? ஏறிக்கிட்டே இருந்ததுலாம் கிடையாதுங்க. எப்பவுமே கிராஃப் இப்படிலாம் ஏறாது. சீராக ஏறிட்டு இருந்தது. சீராக இருக்கிறது தான் கணக்கு. ஆனால் இப்போ அதுவுமே இல்லையே. அதான் அண்ணாமலை ஹைப்புலாம் அதான் அதை தான் சொல்ல வர்றேன். வீக்கம் நீங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவேகா கிட்ட ஒரு வீக்கம் இருந்ததுல்ல, அப்படி இப்போ என்னாச்சு? குறைஞ்சிடுச்சு. இது ஏடிஎம் கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்ததா? இப்போ எப்படி இருக்குது? அப்போ ட்ரைனிங்காக இருக்கிறவங்க அந்த கிராஜுவலாக எப்படி ஏற்றணும், எப்படி ஹைப் பண்ணணும்னு தெரியும் சார். அது டிவிக்கே மாதிரி நியூ ஃபேஸாக இருந்தால் பரவாயில்ல சார். இவங்க தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேஸ். இவங்களும் நியூ ஃபேஸ் தானுங்க. நயினார் பாஜகவுக்கு நியூ ஃபேஸு. பாஜக இருக்கிற பல வேட்பாளர்களுக்கு தேர்தல் நடைமுறையே புதுசு. அதனால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஜெயிப்பாங்க. ஆனால் போன தடவை விட ஜாஸ்தி தான் இருப்பாங்க. போன தடவை 4 சீட்டை விட ஜாஸ்தி தான் இருப்பாங்க. அதிலெல்லாம் மாற்றம் சார். பிரபல தொலைக்காட்சிகள் ஊடகங்கள்லையும் சர்வேலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன கதை? இதே தாங்க வருது. எப்படின்னா 3% 5% என்டிஏ மேலே இருக்குன்ற மாதிரி தான் வருது. அது இன்னும் 5%ல தான் இருக்கல, 5 தாண்டி போயிடுச்சு. தாண்டி போவோம். எடுத்தோன்னே இவங்க அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. ப்ரெஷர்லாம் இருக்கும். அதனால் அது ஒரு இது இருக்குதுன்னு வருது. ஓவரால் வந்தோன்னே தெரிஞ்சிடும். இன்னும் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன், இன்னும் நெருங்க தான் அந்த இது வேகம் மற்ற விஷயம்லாம் தெரியும். பல இடங்களில் வேட்பாளர் ஃபேக்டர் தெரியும்.
நீங்கள் இப்போ கேட்டிங்களா பிஜேபி என்னங்க ஒன்றும் இல்லைன்னு, அந்த வேட்பாளர் ஃபேக்டர் தான், ப்ளஸ்ஸு பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி தான். வேட்பாளர் இது இருந்தாலுமே நட்சத்திர ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேஸுமே சவுண்டு கம்மியாக இருக்குது தானே இங்கே பேச்சா இருக்கு. அதுக்கு தொகுதியும் ஒரு காரணம், எதிர்த்து வேட்பாளரும் ஒரு காரணம். அது எல்லாம் சேர்ந்து தான். நான் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறேன், சர்வேலாம் கண்டபடிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. வேட்பாளர் பல விஷயம் பார்த்தாங்க சொல்ல முடியும். அதில் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னதில் ஏதாவது மாற்றம் இருக்குதா பாருங்கள். விஜய் வாக்கு பிரிப்பார், இவர்கள் கொஞ்சம் இந்த பலனை என்டி அனுபவிக்கும், டிஎம்கே வாக்குகள் குறையும். அதானே இப்போ அப்படியே வருது பாருங்கள். அதுவும் ஒரு ரீசனா சார் பிஜேபி வந்து பெருசாக ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதுக்கு. அதான் ஆல்ரெடி நம்ம பிரச்சாரம் பண்ணாமலே முன்னாடி அப்படியே பயங்கர ஆர்வம் காட்டினாங்க. இந்த ஆர்வம் இது எல்லாமே இந்த வீக்கோன்றன இந்த சமூக வலைதளங்களில் அண்ணாமலை வார் ரூம் வச்சுட்டு ஒரு இதை பண்ணிகிட்டு இருந்தார், வேகமாக இருந்தார். அப்போ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஒரு ஆள் இல்லைன்னா புசுகுன்னு போயிடுச்சு. அதனால் அந்த புசுகுன்னு போச்சுல, அதுதான் அவங்களுக்கு இது. அதனால் இந்த மாதிரி செயற்கையாக கொண்டு வரதெல்லாம் ஜூம்லா, இந்த பூந்தொட்டி மாதிரி டாட்டா பாம்னா போட்டு வெடிக்கணும் டமால்னு, அந்த மாதிரி இருக்கிறது தான். இது பூந்தொட்டி மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும், அப்படி போயிடும். அவ்வளோதான். நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.